இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலங்களிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் சந்தோஷம். தினமொரு லோகஸ் வார்த்தை மூலமாக இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் விண்ணப்பம் என்ன சொல்றதுன்னா, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை ரொம்ப ரொம்ப பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று சொல்லுகிறார். நீர் எனக்கு பாராட்டின உடைய கிருபை ரொம்ப பெரியது. அதனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு? என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு. உண்மையிலேயே அவனுடைய கிருபைதான் ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது. அவனுடைய கிருபைதான் இந்த வாழ்நாளெல்லாம் அந்த உலகத்துல ஜீவிக்கும் போது பாதுகாக்கும். தாவீது சில காரியங்களை அறிந்து கொண்டான். என்ன அறிந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கணும், மிக முக்கியமானது. இரண்டாவது, இந்த ஆத்துமாவை பாருங்க, செத்த பிறகு ஆத்துமா இருக்கு இல்லைங்களா, அந்த ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவிக்க வேண்டும். நம்முடைய பாருங்க, இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாமே இந்த உலகத்தில் இருந்தாலும் சிந்தனைகள்லாம் வேற உலகத்தில் இருக்கு. இனி வரப்போவதை குறித்தே நம்ம சிந்திக்க வேண்டும். இருக்கிறதுலயே எங்கேயே இருந்துட்டு நம்ம போறதில்லை. அப்போ உயர்ந்த பாதாளம் தாழ்ந்த பாதாளம் அப்படி இங்க இருக்கு. தாவீது நாட்கள் அப்படித்தான் இருக்கு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக வரையிலும் உயர்ந்த பாதாளம் தாழ்ந்த பாதாளம். தாழ்ந்த பாதாளத்தில் உள்ள நடக்கிற சம்பவத்தை தான் இயேசு ஒரு நாள் சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு லாசர் இருந்தான். ஐஸ்வர்யவான் மரித்தான், நல்லடக்கம் செய்யப்பட்டான், உலகமே அவனை அடக்கம் பண்ணினது. ஆனால் அவன் ஆத்மா பாதாளத்திற்கு, தாழ்ந்த பாதாளத்திற்கு சென்றது. அவங்க கூட இருந்த லாசர் என்கிற ஒரு பிச்சைக்காரன், ஏழை, யாரும் துணையில்லாத மரித்தான். அவன் ஆத்மா உயர்ந்த பாதாளத்துக்கு போனது குறித்து இயேசு உவமையாக சொன்னார். மேலே கீழே போக முடியாது. கீழே அக்கினி, மேலே நல்ல இடம். ஆனா இடையில பிளவு. அப்படியே பார்க்கலாம், பேசலாம், ஆனா என்ன செய்ய முடியாது. அங்கேயும் இருந்து இங்கேயும், இங்க இருந்து அங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம இயேசு சொன்னது பார்க்கணும். அப்பதான் அங்க பார்க்கிறோம், தாழ்ந்த பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது அப்படின்னு பார்க்கிறோம். இவனும் சொல்றான், நான் என்னை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்ப வைத்தேன் என் ஆத்துமா. அப்போ மனுஷனுடைய மரணத்துக்கு பின்பு நடக்கிற காரியத்தை குறித்து ஒரு ஒரு உயர்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவனாக இந்த தாழ்வு இருக்கிறான். இப்போ நாம கூட இந்த உலகத்திலேயே தொலைநோக்கு பார்வையில் இருக்கிறோம். இந்த ஊர்ல, அந்த இடத்துல, அமெரிக்கால ஒரு இடம் வாங்கணும், ஆஸ்திரேலியால ஒரு இடம் வாங்கணும், நியூசிலாந்து சூப்பர் ஊர், அங்க ஒரு இடம் வாங்கணும், ஸ்காட்லாந்து பயங்கரமான இடம், அங்க ஒரு கனடால. இப்படி தொலைநோக்கு பார்வை இந்த பூமிக்குள்ளதான் இருக்கவே இல்லை. பூமிக்கு கீழே ஒரு இடம் இருக்குது. அது பாதாளங்கிறது வேற எங்க, பூமிக்கு கீழே தான் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் போவோம் என்கிற எண்ணம் இல்லை. அங்கே அந்த பாதாளத்தின் வல்லடி ஆகிய தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பி வைக்கணும். அதுக்கு யாரால முடியும்? மேல சொல்லப்படுறது அவருடைய கிருபை. தேவன் நம்ம மேல் வைத்த பாராட்டினே அவருடைய கிருபை ரொம்ப ரொம்ப பெருசு. அங்கிருந்து மீட்டு கொண்டு வரும்படியாகத்தானே இயேசு உலகத்துல. அப்ப இயேசு வர்றதுக்கு முன்னாடி நடந்த காரியத்தை இயேசு சொல்றார். இந்த மாதிரி இருந்தா நடந்துச்சு. அவனுக்கு மேல வரணும்னு ஆசை, மேல தண்ணி, அவங்க தண்ணி ஒரு சொட்டு விடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி 5 பேர் இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பி இங்க வந்துடக்கூடாது. அவனை என்ன செய்யணும்? அவனை தடுத்து நிறுத்தணும். அதுக்காக இவனை அனுப்புங்க, லாசர் அனுப்பி போய் பேசணும். அப்ப சொன்ன, லாசர்லாம் போக முடியாது, வந்ததுதான். அங்கே மோசே தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தையை செவி கொடுத்தா போதும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டது. இன்றைக்கும் மரித்த பின்புதான் எல்லாம் தெரியும். மரிக்க முன்னால யாருக்கும் தெரியும் நம்ம எங்க போவோங்கிறது தெரியல. பாதாளம் உயர்ந்த பாதாளமா, தாழ்ந்த பாதாளமா? இப்போ தாழ்ந்த உயர்ந்த பாதாளம் இல்ல. சோதரன், கர்த்தர் பரதீசியை உண்டாக்கி விட்டார், பரதீசியை கொண்டு போயிட்டார். அந்த கள்ளன் மரித்த நாள், நீ இன்னைக்கு என்னோட கூட பரதீசி இருப்பாயின்னு சொன்னார். அப்போ பாரடைஸ் அப்படின்றால் அங்கே உயிர் தரிக்கும் ஸ்தலம், உயிர் அந்த ரெஸ்ட் பண்ற இடம்.
தாழ்ந்த பாதாளம் அப்படிதான் இருக்கு. அது அங்கேதான் இருக்கு. அங்க போறதை தப்பு. அதான் அந்த வசனம் சொல்லுது, என்னை என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு. நீ உங்களை பாராட்ட நம்முடைய கிருபை எவ்வளவு பெரிய ஆண்டவர், நீ எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி கர்த்தரை மேம்படுற நாட்களிலும் நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மரித்த பிறகு நம்ம போற இடத்தை குறித்தான, நான் இந்த இடத்துக்கு போவேன், நான் இந்த இடத்துக்கு செய்வேன். நம்ம அநேகர் கெய் போட்டு பயங்கரமா பண்றாங்க, நான் இதை அச்சீவ் பண்ணுவேன், அதை வாங்கிடுவேன், இதை வாங்கி. எது நீ இந்த உலகத்துல வாங்கினாலும் எல்லாமே ஜீரோ தான். ஏன்னா இயேசுங்கிற ஹீரோ இல்லாம நீ வாங்கி 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 1+1+1+ எல்லாம் இடல் சைடுல போடுறாங்க. இயேசுங்கிற ஒரு ஆளை வச்சுட்டு நீ வலது சைடு எல்லாம் வாங்கினேன்னா, அது வலது சைடுல போட்டேன்னா அதெல்லாம் ஒரு பலன் உண்டு. அது இல்லாம, இயேசுவே இல்லாம நீ சேர்க்கிற எல்லாமே 0+0+0+0+0+0+, கடைசியில 1000 0 போட்டு பிளஸ் பண்ணாலும் 0 தான் வரும். நீ அநேகம் அப்படிதான் இருக்கலாம். கேட்டா நான் அச்சீவ் பண்ணி விட்டேன், பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன், அந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டேன். எதுக்கு? யாருக்கு அந்த இடம்? 6 அடி மண்ணே நமக்கு சொந்தம் இல்லை. அன்னைக்கு ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு, சென்னையில எல்லாம் அடக்கம் பண்ண இடம் இல்லை, எல்லாம் போட்டு உள்ள போட்டு எரிச்சிடறாங்க. இப்படிப்பட்ட சொல்ல நமக்கு என்ன வாங்கி என்னது? நம்மை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வைக்கிற தேவன், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் சொல்லுது, நீ பாராட்டின கிருபை பெருசு என்பதை தாவீது கண்டுபிடிச்சது போல இன்னைக்கு நாம் நம்முடைய ஆத்மா தாழ்ந்த பாதாளம் தப்பு வைக்கப்பட்டு உயர்ந்த பாதாளத்துல உயர்ந்த இடமாக இன்னைக்கு பரதீசிக்கு போறதுக்கு என்ன செய்யணும்னு யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா காலில் சொல்றாரு. நீங்க உலகத்தை குறித்தே எண்ணுகிறீர்கள், உலகத்தை குறித்தே யோசனை பண்றீங்க, அது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை தூக்கி இங்க போடணும், இதுக்கு இங்க போடணும், எல்லாம் தூக்கி போடணும்னு சொல்லி எந்த பிளான் பண்ணாலும் எல்லா பிளானுமே அது 0ல முடியும். ஆனா மரித்த பின்பாக வருகிற பிளானை, பெரிய பிளான் இன்னைக்கு அதான் சொல்றாரு, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பி, அந்த தாழ்ந்த தப்பி வைக்கத்தக்கதாக கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் பாராட்டின கிருபை அவருக்கு பாராட்டினவர் நமக்கும் பாராட்டுவார். அதன் முகத்தை பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த காலங்களில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள் குடும்பமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மரணத்துக்கு பின்பு பார்க்கிறது தான் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.